பிசாசு சாபம் சரணம். ஒரு கிராமத்தை ஆட்டிப் போடும் பழங்கால சாப கேதார்புரம். வெளிச்சம் குறைந்த கிராமம். பனிக்காற்று அடிக்கும் போதும் இங்கு ஒரு விதமான சூப்பிரபந்தமான அமைதி நிலவியதில்லை. இந்த கிராமத்தில் ஒரு பழமையான கோவில் இருந்தது, கருணாகரப் பெருமான் கோவில். ஆனால் இந்த கோவிலுக்கு யாரும் செல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? அங்கு போனவங்க யாரும் திரும்பி வரவில்லை. பழமையான கதைகள் சொல்வதென்றால் அந்த கோவிலில் ஒரு பிசாசு இருக்கிறது. அது ஒரு சாபம் பெற்றது. அதை எழுப்பினால் அது முழு கிராமத்தையும் கொன்று தின்றுவிடும் என்று பழமொழி. அந்த சாபத்தை உடைக்க யாரும் முயற்சி செய்யவில்லை. ஆனால் ஒரு நாள் ஓர் அந்நியன் வந்தான். கிராமத்தில் ஒரு புதிய முகம். அவன் பெயர் கார்த்திக். வரலாறு ஆராய்ச்சியாளர். பழைய கோவில்களை ஆய்வு செய்யும் பயணம் அவனை கேதார்புரத்துக்கு அழைத்தது. இந்த கோவில் ஏன் மூடப்பட்டுள்ளது? அது சாபமிட்ட கோவில் ஐயா. பழைய கதைகள்தான், நம்பிக்க வேண்டியதில்லை. ஆனால் கிராமத்தினர் அவனை எச்சரித்தனர். கோவிலுக்கு போனா நீயும் திரும்பி வரமாட்ட. எதிர்வரும் இரவில் கார்த்திக் தன் கேமரா, மின்விளக்கு, குறிப்பேடு ஆகியவற்றுடன் கோவிலுக்குள் சென்றான். அது முழுக்க தரை மட்டமாக இருந்தது. இடையிடையே பூதக்கிள்ளைகள், மனித எலும்புகள், பழைய பூஜை கருவிகள் கிடந்தன. அவன் உள்ளே சென்றபோது ஒரு பக்கமாக இருந்த பழைய ஓவியங்கள் அவனது கவனத்தை ஈர்த்தன. ஒரு ஓவியத்தில் ஒரு ராஜா ஒருவனை சபிக்கிறார். இன்னொரு ஓவியத்தில் ஒரு மனிதன் பிசாசாக மாறுகிறார். கடைசியாக ஒரு கோவில் இருள் மூடிக்கொண்டது. அவன் அருகே வந்தபோது ஒரு கண்ணகியைப் போன்ற பெண்ணின் உருவம் இருந்தது. கீழே எழுதப்பட்டிருந்தது, நான் சரணம். இந்த சாபத்துக்கு காரணம் நான்தான். சாபத்தின் பிறப்பு சரணம் ஒரு தேவதாசி. அவள் அந்த கோவிலில் பரம பக்தியுடன் பாடி பிரார்த்தனை செய்தவள். ஆனால் ராஜா அவளை பெற்றுக்கொள்ள விரும்பினான். அவள் மறுத்தாள். கோபம் கொண்ட ராஜா அவளை பிராணனோடு புதைத்து கொன்றான். மரணத்துக்கு முன்பு அவள் சபித்தாள், என்னை கொன்றாய், இனி இங்கு போனவர்கள் யாரும் உயிரோடு வரமாட்டார்கள். அந்த நாளிலிருந்து கோவிலில் சென்றவர்கள் காணாமல் போனார்கள். கார்த்திக்கின் தவறு. கார்த்திக். அவள் சாபம் உண்மையானதா என்று அறிய கோவில் உள்ளே அவள் பெயரை சொல்லி அழைத்தான். சரணம், சரணம், நான் உன்னை பார்க்க வருகிறேன். அந்த நொடியில் நிலம் அதிர்ந்தது. கோவில் கதவுகள் மூடிக்கொண்டன. ஒரு கருப்பு நிழல் அவனை சுற்றி கொண்டது. பேய் வெளியே வருகிறது. நீ என்னை அழைத்தாய், இப்போது நான் வந்துவிட்டேன். கருப்பு கண்ணாடியை ஒத்த கண்கள், இறைப்பிடித்த கண்கள். அது சரணத்தா? இல்லை, அது பிசாசாக மாறிய சரணம். அவள் கார்த்திக்கின் உடலை பிடித்து தூக்க அவன் மூச்சு முடங்கியது. அவன் எதுவும் புரியாமல் உயிருக்கு போராடினான். கிராமத்தினர் அந்த இரவில் கோவிலில் இருந்து ஓசைகள் கேட்டார்கள். என்னை விட்டுவிடு, விட்டுவிடு. அடுத்த நாள் கார்த்திக்கின் உடல் கோவில் வாசலில் கிடந்தது. அவனுடைய கண் இல்லாதது. அவனது உடல் முழுவதும் இரத்தக் கரைகள். அந்த நாளிலிருந்து கிராமத்தினர் கோவிலுக்கு அருகே போகவே இல்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் கேதார்புரம் போனால் அந்த இருண்ட கோவில் வாசலில் ஒரு பெண் உருவம் நின்று உங்கள் பெயரை அழைக்கலாம். நீ என் சாபத்தை நீக்க வந்தாயா? நீங்கள் திரும்ப ஓடினால் நல்லது. இல்லையென்றால் அடுத்த நாள் உங்கள் உடல் கோவில் வாசலில் கிடக்கலாம்.